உங்களுக்குள்ள இயற்கையாகவே தைரியம், வீரியம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. ஒரு சின்ன ரகசியம் கூட உங்கள பத்தியான ரகசியங்கள வச்சுக்க முடியாது. உங்கள பத்தி எல்லா விஷயங்களும் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிரும். நல்ல வசீகரமான பேச்சு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதாவது இரட்டை ராசின்னு சொல்வோம். உங்ககிட்ட புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கும். புதிய விஷயங்கள நம்ம நெறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. புதிய விஷயங்கள் என்னென்னலாம் வந்து இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்கும் அந்த விஷயங்கள். ட்ரெண்ட் அப்படின்னாவே நீங்கள் தாங்க. நீங்கள் தான் ட்ரெண்டு. அதிகமாக ரொம்ப யோசித்து முடிவெடுக்க தாமதம் வந்து எடுத்துக்க வேண்டாங்க. ஏன்னா எதையும் திட்டம் போட்டு செயல்படுவீங்க. அதுவும் திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அருமையான முன்னேற்றம். மிதுன ராசிங்க. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான்ங்க. உங்கள் ராசியில் மிருகஷிரிடம் நட்சத்திரத்தோட 3ஆம் 4ஆம் பாதங்க. இது செவ்வாயோட நட்சத்திரம். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்களுங்க. இது வந்து ராகுவோட நட்சத்திரம். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்களுங்க. இது குருவோட நட்சத்திரமாக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் உங்களோட ராசியான இந்த மிதுன ராசியில் இருக்குது. அப்போ உங்களோட குணங்கள், உங்கள் பழக்க வழக்கங்கள், உங்கள் முடிவுகள்லாம் எப்படி இருக்கும், உங்கள் தன்மைகள்லாம் எப்படி இருக்கும்னா, உங்கள் ராசி அதிபதியான புதனோட தன்மையும், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரம், ராகு, குருவோட இந்த 4 தன்மைகளும் சேர்ந்ததாங்க உங்களோட குணம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண முடியுங்க. இது வந்து உங்கள் மிதுன ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆவது ராசி. அதாவது கம்யூனிகேஷனுக்கான இடம், தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காலபுருஷனுக்கே தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள இயற்கையாகவே தைரியம், வீரியம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. பார்த்தவங்களை வந்து மேசராசிக்காரங்களாம் பார்த்தாவே அப்படியே நல்ல திடகார்த்தமாக இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியாது. ஏன்னா நீங்கள் சாஃப்டாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. இது வந்து காற்று தத்துவ ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிதுன வீட்டை பொறுத்த வரைக்குங்க நம்ம வந்து கம்யூனிகேஷனுக்கான வீடு, பயணத்துக்கான வீடு, சிறு பயணங்களுக்கான வீடு நம்ம எடுத்துக்கலாம். காற்று தத்துவம் இருக்கிறனால இந்த உங்களை பற்றின விஷயங்கள், அதாவது இந்த மிதுன ராசியில் பிறந்த உங்களை பற்றின விஷயங்கள் அப்படியே காட்டு தீ மாதிரி பரவிடுங்க. ஒரு சின்ன ரகசியம் கூட உங்களை பற்றியான ரகசியங்களை வச்சுக்க முடியாது. உங்களை பற்றி எல்லா விஷயங்களும் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். அவன் நல்லா சம்பாதிக்கிறான், அவன் வந்து அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைஃப் பார்ட்னர் இருக்குது, நல்ல குழந்தை பாக்கியங்க அவனுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு உங்களை பற்றின விஷயங்கள், அவன் கார் வாங்கியிருக்கான், அவன் பைக் வாங்கியிருக்கான், இந்த மாதிரி உங்களை பற்றின விஷயங்கள் எல்லாம் அப்படியே காற்றுல பரவுங்க. அதாவது வதந்தியும் உங்களை பற்றின நிறைய வதந்திகள் வந்து பரவும். அது வந்து பார்த்திங்கன்னா காற்று தத்துவ ராசியாக இருக்கிறனால இது வந்து காற்று தத்துவ ராசியிலே உங்களோட ராசி எப்படின்னா தென்றல் காற்று மாதிரிங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு நீங்கள் உங்களோட பழகுறது எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு அப்படியே அடிக்கிற வெயிலில் அப்படியே ஒரு மரத்துக்கடியில், ஒரு வேப்ப மரத்துக்கடியில் போய் நின்னா எப்படி ஒரு குளுமையாக இருக்கும், அந்த மாதிரி உங்ககிட்ட ஒருத்தங்க வந்தாங்கன்னா நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக அவங்கள பார்த்துக்குவீங்க. ஒரு தென்றல் காற்று மாதிரியான ஒரு சுகத்தை நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். ஆனால் அவங்க உங்ககிட்ட அப்படி நடந்துக்குவாங்களா அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அப்படி தான் வந்து நடந்துக்குவீங்க. ஒரு ஆண் ராசி, ஒரு ஆண் தன்மை வந்து உங்களுக்குள்ள கட்டாயம் இருக்கும். நல்ல வசீகரமான பேச்சு உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதாவது இரட்டை ராசின்னு சொல்லுவோம். மிதுனம்னாவே அப்படிதாங்க, இரட்டை ராசி. அதாவது உங்களுக்குள்ள ஒரு இரட்டை தன்மை இருக்கும். இரட்டைத்தன்மை அது என்னங்க இரட்டைத்தன்மை அப்படின்னா, ஒரு முடிவு எடுப்பீங்க, அதை செஞ்சுருவீங்க, ஒருவேளை இப்படி செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு ஒரு நினைப்பீங்க. இல்லைன்னா இந்த சைடு நிற்பீங்க, இல்லைன்னா அந்த சைடு நிற்பீங்க. இது ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இந்த இரட்டை ராசிக்கு இருக்கும். அதே மாதிரி இரட்டை ராசியில் இன்னொரு தன்மை என்னென்னா, 2 வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது வேலையில் இருந்துப்பீங்க, ஒரு சிலர் வந்து தொழிலும் செய்யப்படுவீங்க. அந்த மாதிரி எல்லாமே ஒரு இரட்டைத்தன்மையாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பாருங்கள். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கும். இல்லைன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களே இரட்டை குழந்தைகளாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இரட்டை குழந்தை அப்படின்ட்டாவே அது மிதுனத்தோட சம்பந்தம் இல்லாமல் இருக்காது. ஒன்று மிதுன லக்னமாக இருப்பாங்க, இல்லை மிதுன ராசியாக இருப்பாங்க, இல்லை 5ஆம் இடம் மிதுனமாக இருக்கும், இல்லைன்னா புதன் வந்துட்டு இரட்டை ராசியில் போய் இருப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் இந்த இரட்டை குழந்தைகளை வந்து குறிக்கக்கூடிய இடம்ங்க. ஒரு நல்ல புத்திசாலி புதன் அப்படின்னாவே புத்திசாலித்தனவங்க. எதையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு தன்மை. உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் வலுவாக இருந்துச்சுன்னா
உங்ககிட்ட புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கும். படிப்பு வேறங்க, புத்திசாலித்தனம் வேற. புத்திசாலித்தனம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய ஐடி ஃபீல்டில், கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் அதிகமாக இருப்பீங்க. காரணம், அந்த புதன் வந்து உங்களை எப்படி வழிநடத்துவார். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. வேகமாக சிந்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். இதே வந்து மிதுன ராசியில் நிறைய எழுத்தாளர்கள் வந்து இருப்பாங்க. நிறைய டைரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் நீங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வீங்க. அதாவது மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரே சமயத்தில், அதாவது ஒரு சிலர்லாம் கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்னால சீக்கிரம் ஒரே சமயத்தில் யார்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சா அந்த வேலையை ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி அந்த வேலையை முடிக்கிறதுக்கான தன்மை உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது உடல் உழைப்பை தவிர வந்து பிரெயின் மூலியமாக, அதாவது உங்கள் அறிவின் மூலியமாக நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. பத்திரிகை துறையில், எழுத்துத்துறையில், தகவல் தொடர்பு துறையில் எல்லாம் நீங்கள் வந்து ஃபேமஸ் ஆகி ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு எனர்ஜிஸ்டிக்காக இருப்பீங்க. உங்களை பார்த்தாவே அடுத்தவங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்து வரும். அந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு சில சமயம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் டல் ஆயிரும். இது எப்பயும் போல் நீங்கள் எனர்ஜியாக இருங்க. எந்தூசியாசிசம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். புதிய விஷயங்களை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. புதிய விஷயங்கள் என்னென்னலாம் வந்து இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்கும் அந்த விஷயங்கள். ட்ரெண்ட் அப்படின்னாவே நீங்கள் தான் ட்ரெண்டு. அந்த ட்ரெண்டிங்கான விஷயத்த நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். புதிய புதிய ட்ரெண்டிங் விஷயத்த உருவாக்கணும் அப்படின்னு நினைப்பீங்கங்க. உங்களோட யோசனைகளே பாருங்கள் கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். எந்த சூழ்நிலையும் சமாளிச்சுட்டு வரக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்குவீங்க. இல்லைன்னா அந்த சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்குவீங்க. உங்களுக்கு வந்து இவ்வளோ சிறப்புங்க. மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குங்க வாழ்க்கையில் எப்படியாவது ஒன்று அடித்து கிடச்சி வந்து முன்னேறி வந்து வாழ்க்கையில் நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஓகே, உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு சின்ன ஆலோசனை, நீங்கள் எதை மாற்றிக்கிட்டால் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஒரு நேரத்தில் ஒரு வேலையை மட்டும் செய்யுங்க. ஏன்னா நீங்கள் மல்டி டாஸ்கிங்னு சொல்லிட்டேன். அதனால் அந்த ஒரு சில வேலைகளை உங்களால் மன திருப்தியாக செஞ்சு முடிக்க முடியாது. அதனால் ஒரு வேலையை அட் அ டைமில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு மன திருப்தி அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதிகமாக ரொம்ப யோசித்து முடிவெடுக்க தாமதம் வந்து எடுத்துக்க வேண்டாங்க. ஏன்னா எதையும் திட்டம் போட்டு செயல்படுவீங்க. ஆனால் அந்த திட்டம் போடும்போது ரொம்ப டைம் எடுத்துக்குவீங்க. அப்போ அந்தந்த காலத்தில் செய்ய வேண்டிய வேலையை அந்தந்த காலத்தில் செஞ்சு முடியாமல் போயிடும். இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களோட திருமண வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, உங்களை பொறுத்த வரைக்குங்க அந்நியத்தில் இருந்த சொந்தத்தை விட அந்நியத்தில் வரக்கூடிய திருமண வாழ்க்கை உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுவும் அந்த அந்நியமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பூர்வீகத்திலிருந்து, இப்போ நம்ம கால சூழ்நிலைகளை அவங்கவுங்க யாரும் இப்போ அதிகம் பூர்வீகத்தில் இல்லை. நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா கூட உங்கள் பூர்வீகத்தை கணக்கு வச்சுக்கோங்க. உங்கள் பூர்வீகத்திலிருந்து வடக்கு நோக்கிய திசையில் உங்கள் லைஃப் பார்ட்னர் இருந்தாங்கன்னா அந்த லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக அமைவாங்க. திருமணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி உங்களோட திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க, தீர்த்த யாத்திரை போவீங்க. அதுவும் திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அருமையான முன்னேற்றம். அதாவது வசதியே இல்லாதவங்க இருந்தீங்கன்னா லட்சாதிபதி ஆவீங்க, லட்சாதிபதியாக இருந்தீங்கன்னா கோடீஸ்வரங்கள் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை பாக்கியத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க. இன்னும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நல்லா மேன்மை அடையணும்னா உங்களோட சம்பாத்தியத்தில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தானத்துக்குன்னு ஒதுக்கிடுங்க. அதாவது உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு 1 லட்ச ரூபா உங்களுக்கு ஒரு தொழிலில் வருமானம் வந்துச்சுன்னா உங்கள் டேர்ன் ஓவரிலேருந்து நான் பர்சன்டேஜ் சொல்லிங்க. உங்களோட லாபத்திலிருந்து சில பர்சன்டேஜ், 1% இல்லை 2% அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை நீங்கள் வந்து தானம் பண்ணுறதுக்குன்னு ஒதுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பணமரவு பன்மடங்காக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்களோட தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையணும்னா பசுமாடு கண்ணுக்குட்டி வாங்கி தானம் பண்ணுங்க. ஏங்க பசுமாடு
கன்னுக்குட்டி நான் வாங்கி தரணும் அப்படின்னா, உங்களுக்கு மிதுனத்துக்கு 10ஆம் இடம் அப்படின்னா தொழில் ஸ்தானம்ங்கிறது மீனம்ங்க. மீனம் அங்கே வந்து காமதேனுவோட நட்சத்திரம், அங்கே வந்து உத்திரட்டாதி இருக்குது. அப்போ காமதேனுனா பசு மாடோட கன்னுக்குட்டியை நீங்கள் வாங்கி தானம் பண்ண உங்களுக்கு வந்து, அதுவும் குறிப்பாக இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணுங்க. இப்போ நிறைய கோயில்களுக்கு போய் கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் இல்லாத ஒரு ஏழைக்கு கொடுத்து அவங்க அதை வச்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாங்கன்னா, அவங்களோட தொழிலை வளர்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கும்போது நீங்களும் உங்களோட தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறத அடைய முடியுங்க. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணலாம். அடுத்தவங்க வசதி இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, உங்கள் திருமணத்துக்கு நீங்கள் உதவி பண்ணலாம். வயதானவங்களுக்கு உதவி பண்ணலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க. ஆனால் வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றுறதுல ஒரு சிரமம் உங்களுக்கு வந்து இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்ண உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆவணி மாதம் இல்லைன்னா ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு வந்து திருமணம் பண்ணும்போது திருமணத்தில் நல்லபடியாக எந்த தடையும் இல்லாமல் நடக்கும். ப்ளஸ் திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, காமாட்சி தாயார் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த நாட்களில் மிக முக்கியமான விஷயங்களை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் எண், 6ஆம் எண் இந்த தேதிகளில் நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை செய்யலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வைரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் நல்லா இருந்தால் வைரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிர்கான் யூஸ் பண்ணுங்கள், நல்லது. எமத்திஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறதும் ரொம்ப நல்லதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விதமான விஷயங்களையும் வெற்றி பெறணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான புதனின் அதிதெய்வமான பெருமாளோட மந்திரம் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா போற்றி இப்படிங்கிற மந்திரத்தை தினமும் 108 தடவை சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி பணவரவு எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னாங்க, திங்கக்கிழமை கருமாரி அம்மன் வழிபாடு பண்ணுங்க. அது வந்து ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடம் தாங்க தனவரவு பணவரவு கொடுக்கக்கூடிய இடம். அப்போ மிதுன ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது கடகம் அப்படிங்கிறது நீர். அப்போ கருமாரி அம்மன் அப்படின்னா நீரை கொடுக்கக்கூடிய அம்மன். அந்த நீர் தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். அதனால் கருமாரி அம்மன் வழிபாடு உங்களுக்கு பணவரவு நல்லா கொடுக்குங்க. உங்களுக்கு சொத்துக்கள் சேரணுமா, அதாவது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்புங்க. குழந்தை பாக்கியம் வேணுமா, மகாலட்சுமி தாயார் வழிபாடு வெள்ளிக்கிழமையில பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் மொச்சை தானம் பண்ணுங்க. உங்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரனா வந்துடுறாரு. அதனால மகாலட்சுமி தாயார் வழிபாடு உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். கடன் தீரணுமா, வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு புதன்கிழமை அருகம்புல் சாட்சி வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி உளுந்து பொங்கல் வந்து தானம் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும்.